இது உங்கள் தமிழ் மித்ரன். ரசிகர்கள் ஆன்லைனின் கடவுள் என அழைக்கப்படுபவர் நம்ம தல அஜித் தான். இவர்கள் இவ்வாறு அழைப்பதற்கு ஒரு லாஜிக்கும் இருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க. கடவுளை எப்பவுமே பார்க்க முடியாது, ஆனாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் எப்பவுமே குறையறது இல்லைங்க. அதே போலதான் நம்ம அஜித்தை ஆன்லைன்ல எப்பவுமே பார்க்க முடியாது, ஆனாலும் இணையதளத்துல அவருக்கு என்று ஒரு தனி இடமே இருக்குங்க. இது யாராலையுமே மறுக்க முடியாது. என்னதான் மிகப்பெரிய பிரபலங்களா இருந்தாலும் அவர்களோட சமீபத்திய அபூர்வமான புகைப்படங்களை ஷேர் செய்தாலும் அவை பெரும் ஹிட்டாக ஆகும் அப்படிங்கறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா நம்ம தல அஜித்தோட ஃபர்ஸ்ட் போட்டோ அப்படிங்கறத விட ஒரு போட்டோ கிடைச்சாலே போதும், அது எப்படி ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு ரசிகர்கள் எப்பவுமே வெயிட்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஷாலினியோட இருப்பது போல ஃபேமிலி போட்டோஸ் எதையாவது ஆன்லைன்ல பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு கமெண்ட்ஸ் போடாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயின ஒரு தல அஜித் இணையதளத்துல செம்ம ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில பத்திரிகைகளில் அஜித் கொடுத்த தடாலடி பேட்டிகள் பிரசித்தி பெற்றவையாகத்தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. தனக்கென வைத்திருந்த ரசிகர் மன்ற அமைப்பையே கலைத்து சுவாரஸ்யமான கதை இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருந்துட்டு இருக்கு. அப்பொழுதெல்லாம் அடிக்கடி தினசரி பத்திரிகைகள்ல தூத்துக்குடியில அஜித் ரசிகர் மன்ற தலைவரோட கட்ட பஞ்சாயத்து, பாண்டிச்சேரியில கோஷ்டி மோதல், அஜித் ரசிகர் கைது என்று வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாரு நம்ம அஜித். அப்பொழுதுதான் அஜித்திடம் ரகசிய திட்டம் ஒன்று உருவானது. தனது ரசிகர் மன்றம் மாவட்டம், நகரம், கிராமம் தோறும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க என்று கணக்கெடுப்பை ரகசியமாக நடத்தினாருங்க. இந்த எண்ணிக்கையை பார்த்து மயக்கமே வந்து விடுது போல ஆயிடுச்சாமா. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில பாதி பேர் உறுப்பினர் போன்ற தோட்டத்தை கண்டு வாய் எடுத்து போனாராமா. கடைசியில் புலன் விசாரணையில் இறங்கிய போது அஜித் ரசிகர் மன்றத்தில் இருக்கும் ஒருவரே பல ரசிகர் மன்றத்துல உறுப்பினரா இருப்பது கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அத்தனை ரசிகர் மன்றத்தையும் கலைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு அஜித். அது மட்டும் இல்லங்க, இந்திய குடிமகன்கள் ஒவ்வொரும் தேர்தல்ல நிச்சயமா வாக்களிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பவர் அஜித் தான். தமிழகத்தோட அரசியல் குறித்து தனியாக எப்பவுமே அவர் வாய் திறந்து எந்த பதிலையுமே சொன்னதில்லைங்க. ஆனாலும் ரஜினி எந்த வழியோ அஜித்தும் அந்த வழியே தாங்க. ஆமாங்க, இல்லை அப்படிங்கிற எந்த பதிலுமே அஜித்திடமிருந்து எப்பவுமே வந்ததே கிடையாதுங்க. அரசியலுக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா என்னை சுற்றி அரசியல் இல்லாமலா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் அளிப்பாரு. ஆனால் கருணாநிதி ஆட்சியின் பொழுது பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழால கலை உலகம் பாராட்டு விழா நடத்திய போது மேடையில எங்களை விழாவுக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு அஜித் உணர்ச்சி பொங்க பேச ரஜினி இருக்கையை விட்டு எழுந்து கை தட்டினாரு. அருகில் இருந்த கருணாநிதியோ கடுப்பாயிட்டாருன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது கேக்கையும், ஜெயலலிதா பிறந்த நாளின் பொழுது ஸ்வீட் பாக்ஸையும் கண்டிப்பா கார்டனுக்கு அனுப்பி வைப்பாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஜெயலலிதா இருந்த போது பல்கேரியால விவேகம் படப்பிடிப்புல இருந்ததால கண்டிப்பா அவரால் வர முடியல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த நாள் காலையில மார்னிங் சீக்கிரமா வந்து ஜெயலலிதா சமாதியில அஞ்சலி செலுத்தினாருங்க. அது மட்டும் இல்லங்க, அவர் இப்பொழுது எல்லா அதிமுக காரர்களும் ஜெயலலிதா சமாதியில தியானம் செய்த அறிவிப்பை வெளியிட்டுட்டே இருக்காங்க. இதற்கெல்லாம் முன்னோடியே அஜித் தான். அதிமுகவில் இபிஎஸ் கோஷ்டி, ஓபிஎஸ் கோஷ்டி, தீபா கோஷ்டி என ஆளுக்கால தனி கட்சி சொல்லிட்டே வந்துட்டு இருக்க சூழ்நிலையில ஜெயலலிதாவோட பழகிய அனுபவத்தை குறித்து வெளியில சொன்னா எங்க நம்மளையும் ஏதாவது ஒரு கோஷ்டில சேர்த்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பேச்செல்லாம் தவிர்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. பட் இவர் அரசியலுக்கு வந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.